எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் ரூபாய் 525 கோடி மோசடி செய்த விவகாரத்தில் அதன் தலைவர் தேவநாதன் யாதவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் மாடவீதியில் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் எனும் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் சிவகங்கை பாஜக கூட்டணி வேட்பாளருமான தேவநாதன் யாதவ் இருக்கிறார். இந்த சூழலில் மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் ரூபாய் 525 கோடி காணவில்லையாம். டெபாசிட் செய்தவர்களெல்லாம் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி மேற்பார்வையில் இருக்கிறதாம் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன். மேலும் ஏப்ரல் 10, 2024 அன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த் சீனிவாசன் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்த பெண் ஒருவரின் ஆடியோவையும் வெளியிட்டார். அதில் என் அம்மாவின் கணக்கை புதுப்பிப்பதற்காக மயிலாப்பூர் ஹிந்து நிதி நிறுவன அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அப்போதுதான் நிறைய பேர் வட்டி தொகை வருவதில்லை என அலுவலகத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். உடனே நானும் கணக்கை முடித்து தரும்படி கேட்டேன். அலுவலர்களோ முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மார்ச் மாதத்துக்கான வட்டி தொகையை ஏப்ரலில் வழங்குவார்கள். அது இன்னும் கணக்கில் ஏறவில்லை. விசாரித்த போது நவம்பர் மாதத்திலிருந்தே பணம் வரவில்லை என பலரும் தெரிவித்தார்கள். முதிர்வடைந்த தொகையை கூட பெற முடியவில்லை. மேலும் பலருக்கு நிதி நிறுவனம் வழங்கிய செக் பவுன்ஸ் ஆகிவிட்டது. அது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டால் சம்பந்தப்பட்ட செக்கை வாங்கி வைத்துக் கொண்டு வெளியில் யாரிடமும் சொல்லாதீர்கள், மீறினால் உங்கள் பணம் கிடைக்காது என மிரட்டுகிறார்கள். இது குறித்து அண்ணாமலை, தமிழிசை ஆகியோரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 19ஆம் தேதி தேர்தல் முடிந்ததும் அலுவலகத்தையே மூடிவிடுவார்கள் என பேசுகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண். இதையடுத்து மயிலாப்பூர் ஹிந்து நிதி நிறுவனத்தில் என்னதான் நடக்கிறது என அறிந்து கொள்வதற்காக நேரடியாக களத்துக்கு சென்றோம். அங்கே அலுவலகத்துக்கு வெளியே விடுமுறை என எழுதப்பட்ட நோட்டீஸ் போர்டு இருந்தது. ஆனால் கதவுகள் திறந்திருந்தன. உள்ளே சென்றபோது கையில் பாஸ்புக் உள்ளிட்ட ஆவணங்களுடன் அலுவலகத்துக்கு வந்தவர்களை மிரட்டி வெளியே அனுப்பியவாறு இருந்தார் ஒருவர். நம்மை பார்த்ததும் என்ன வேணும், இங்கெல்லாம் யாரும் இல்ல, உள்ள வரக்கூடாது, ஆபீஸ்ல இருந்து வெளியே போங்க என்று மிரட்டல் தொனியில் துரத்த முயன்றார். கலங்கிய கண்களுடன் வெளியே வந்தவர்களிடம் பேச்சு கொடுத்தோம். சார், எங்கள படம் எடுத்துடாதீங்க என்றவாறே தயக்கத்துடன் பேசத் தொடங்கியவர்கள் முதலீடு செய்யும் பணத்துக்கு 10 முதல் 11% வரை வட்டி கொடுக்கிறார்கள் என்பதால்தான் பலரும் இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தார்கள். ஆனால் சமீப காலமாக முறையாக வட்டி வருவதில்லை. எத்தனை முறை அலுவலகத்துக்கு வந்தாலும் அடுத்த மாதம் வாருங்கள் பார்க்கலாம் என்றே சொல்கிறார்கள். பல மணி நேரம் காத்து கிடந்தால் காசோலை தருகிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்றால் கணக்கில் பணம் இல்லை என காசோலை திரும்பி வந்துவிடுகிறது. பிறகு அலுவலகத்துக்கு போன் செய்தாலும் எடுப்பதில்லை. நிதி நிறுவனத்தின் வங்கி கணக்குகளையும் சிட்டி யூனியன் வங்கி, கரூர் வைசியா வங்கி, ஆக்சிஸ் வங்கி என மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை நவம்பரிலிருந்தே இருந்தாலும் வெளியில் சொன்னால் பணம் தர மாட்டார்களோ என்ற அச்சத்தில்தான் யாரும் பேசவில்லை என்றனர் பதற்றத்துடன். இந்த விவகாரத்தின் பின்னணி அறிந்தவர்கள் நம்மிடம் தேவநாதன் யாதவ் மீதான இந்த 525 கோடி ரூபாய் முறைகேடு புகார் அவருக்கு மட்டுமே சிக்கலை ஏற்படுத்தவில்லை, தமிழிசைக்கும் சேர்த்தே தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனெனில் அவர் போட்டியிடும் தென் சென்னை தொகுதிக்குள்தான் மயிலாப்பூர் பகுதியும் வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர்தான் அதிக அளவில் முதலீடு செய்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தங்கள் பணத்தை மீட்டுத்தர கோரி தமிழிசைக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது நிறைவேறாத பட்சத்தில் மக்களுக்கு அவர் மீது அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அப்போது தேவநாதன் யாதவிடம் விளக்கம் கேட்டோம். கார்த்தி சிதம்பரத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. எனவே ஆனந்த் சீனிவாசன் மூலம் என் மீது தவறான குற்றச்சாட்டை சுமத்தி 150 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கம்பெனிக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டார். அவர்கள் இருவர் மீதும் மான நஷ்ட வழக்கு தொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்வதில் 1% கூட உண்மை இல்லை. இதுபோல் பொய் செய்திகளை பரப்பி என்னை பிரச்சார களத்திலிருந்து வெளியேற்ற நினைக்கிறார்கள். ஆடியோ, வீடியோ யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம். அதெல்லாம் ஓர் ஆதாரமா?
ஒரே நேரத்தில் அனைவரும் பணத்தை திருப்பி கேட்க வேண்டும், அப்போதுதான் பிரச்சனை வரும் என்பதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். சில காரணங்களால் வட்டி கொடுப்பதில் மட்டும் தாமதம் ஏற்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதுபோல் நடக்கும். மற்றபடி நிறுவனம் நன்றாக இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு சென்னைக்கு வந்து பிரச்சனையை சந்திப்பேன் என பதிலளித்து இருந்தார். இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தனர். விசாரணை நடத்தி வந்த போலீசார் இன்று தேவநாதன் யாதவை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.